ஹாய் ஹலோ. நம்ம இன்னைக்கு ஸ்டெல்லா ப்ளாக்ல என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, கிச்சு வந்துட்டு நம்ம ரோட்ல வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். கிச்சு வந்துட்டு ஒரு உருட்டு வண்டி இருக்கு. அப்ப அதை வந்து அவன் வந்துட்டு உருட்டி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கால் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிட்டு எடுத்து நடந்து நடந்து வரான். இப்போ ஓரளவுக்கு நடக்கான், பிரச்சனை இல்லை. இருந்ததை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த உருட்டு வண்டியை வச்சு உருட்டின பிறகு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அவன் வந்துட்டு ஒரு வண்டியில இப்ப முதலத்தோட கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு நடக்கிறான். இந்த ஒரு வண்டியை வந்துட்டு வாங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு உருட்டி உருட்டி இப்ப அவன் கொஞ்சம் ஸ்பீடாயிட்டு நடப்பான், அதுல ஏறி இருப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு ஈஸியா நடக்க இருந்ததை விட நல்லா தான் நடக்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு நடந்து வராங்க. இது இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா பழகிடலாம். கொச்சு பிள்ளைகளை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி உருட்டு வண்டி கண்டிப்பா தேவை. பார்க்கலாம், அவன் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு வச்சு முன்னே பேக்லேயும் ஆயிட்டு நடந்து வரான். ரோடு ஆயிருந்தாதான் அவன் ஈஸியா இருக்கும் நடக்கிறதுக்கு. வீட்டுக்குள்ள அந்த மாதிரி அளவு இடம் இருக்காது இல்லையா, அதனால ரோட்ல வந்துட்டு ஒரு வண்டியை கொண்டு வந்தான். இன்னும் கொஞ்சம் போல கனகாம்பரம் பூ இருந்து அதையும் வச்சு பைக்கை திருப்பி இருக்கு. பைக்ல திருப்பி அதுல வந்துட்டு அவனுக்கு ரீல்ஸ் வீடியோ எடுக்கிற மாதிரி அதுல ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். பைக்ல திருப்பின போது அவன் பயங்கர சந்தோஷம். கொஞ்சம் பெரிய வண்டி ஆச்சு, பேக் கொஞ்சம் பொங்கி இருக்கேன். அப்ப அவனு அதுல இருந்து ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். மேலே ஏறி இருந்து ஒரே கிளியும் ஒரே பிரியும் ஒரே களியும் எல்லாம் கூட இருக்கு. அப்படி அப்புறம் பைக்ல எடுத்து ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா தெரியும். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான். நேரமே இதில் விட கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு நடக்குவேன். இப்போ அச்சு வந்துட்டு வீட்டில் இல்லை. அச்சு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு, அரைஞ்சு அரைஞ்சு போகிறேன். ஸ்கூலில் குழப்பம் இல்லை இருந்து எங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்துட்டு அந்த பைக் இருக்கு, கிச்சுக்கு பைக்கு. கிச்சுக்கு இப்போ நாங்கள் வாங்கின பைக். இது எப்படி இருக்கு பைக்கு? போகலாமா? நல்லா இஷ்டப்பட்டது என்னவோ கிச்சு, நல்லா இஷ்டப்பட்டு யார் இருந்துட்டு இறங்கவே இல்லை. யார் எடுத்து வரவும் போகல, பாட்டி எடுத்து வரவும் போகல, தாத்தா எடுத்து வரவும் போகல. அப்படி அவனுக்கு கதை. இந்த பைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு உருட்டியது ஓட்டியது இல்லை, அவனை கூட்டின்னு போய் ஓட்டிச்சு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு பயங்கர இஷ்டம். அது வந்து ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து அப்படியே இருக்கேன். பின்ன கனகாம்பரம் பூ வச்ச ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். கனகாம்பரம் எப்படி இருக்கு நீங்க? கனகாம்பரம் பூ பின்ன அவனை வீட்டு பக்கத்துல வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு தலைக்கு மேலே யார் இருந்து ரீல்ஸ் ரீல்ஸ் எடுப்பாரு அடிப்பாரு, ரீல்ஸ் எடுப்பாரு அடிப்பாரு. தலைமுடிய பிச்சு வலிச்சு பொடிங்க எடுப்பாங்க. நம்ம தோலை மேலே ஏற்றி எடுத்து மகிழ்ச்சி தான் எடுத்துடணும். இல்லைன்னா தலைமுடிய பிச்சு வலிச்சு தான் எடுப்பேன். மேக்ஸிமம் வந்துட்டு பிச்சு வலிச்சு ஒரு பாரு வாக்குவேன். நாட்டு பல்லு குருத்து அப்படியே வருது லத்து. எப்படி இருக்கு பல்லு? கொஞ்சம் இருந்ததோட கொஞ்சம் வந்து பின்ன அதுக்கு வந்துட்டு ஒரு வண்டியில ஏற்றி எடுத்தேன். பைக் வந்துட்டு அவனை ஃப்ரெண்ட்ஸு கொண்டு போயிட்டான். அந்த பைக்கு இன்னும் பைக் வந்தது பிறகு இருக்கலாம் லேட்டு. ஒரு வண்டி ஏற்றி எடுத்தேன். ஒரு வண்டியில ஒரு பாட்டு உண்டு, ஆனால் கை வச்சிருக்காங்க. அந்த ஏரியாவில் ஒரு வரும் தனக்கு நக்கான் பாட்டு பாடும். உடனே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிட்டு டான்ஸ் ஆடியதும் பாடிட்டு அடிக்கடி பாட்டை கொடுக்குவேன். அது பாட அடுக்க பாட்டுக்கு அதுக்கு கூட வந்துட்டு இவனும் சேர்ந்து உருட்டுவான் பைக்கை. அவனை உருட்டு வண்டியை என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு முன்னோட்டும் பேக்கில் விட்டு எல்லாம் மாயிட்டு நடந்து போவான். பின்ன இந்த ரோட்டு சைடில் ஆனதுனால வழிய போகிற எல்லாம் பிள்ளைக்கு ஒரு உமாயும் கொடுத்து அவனை ஒரு ஹாய் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போனேன். அதில் பார்த்து நிற்கேன், இது யாரோட புதிய ஆளாக இருக்குன்னு. அப்படி அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளவு. இது வந்துட்டு அவனுக்கு மட்டும் எடுத்த வீடியோ. ஓகே, பாய்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க சரியா?